அவர் கிருபை. இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த 2 நாள் கூட்டத்தையும் கர்த்தர் நீங்கள் நினைச்சதை விட அவர் வேற ஒரு ரேமில், அதாவது வேற ஒரு பரிமாணத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்களாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். முதல்ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு பார்த்தாலும் 28வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, நாம் காத்திருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை நாம் பார்த்துவிட்டு கர்த்தருக்கு காத்திருக்கிற காரியங்களை குறித்து தியானிப்போமாக. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. கவனிங்க எல்லாரும், சோர்ந்து போவதும் இல்லை, இலை படைவதும் இல்லை. டயர்டு, இலைப்புன்னா டயர்ட் ஆகிறதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இது உனக்கு தெரியுமா? இதை நீ கேட்டதில்லையோ? இதை நீ கேட்டிருக்கியா? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பற்றி கேட்டோம். அவருக்கு சோர்வுன்றதே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சி, நீங்கள் தேடுற ஆண்டவருக்கு, நீங்கள் காத்திருக்கிற ஆண்டவருக்கு சோர்வு என்பதே இல்லை. அடுத்தது என்ன? அவர் இளைப்படைவதும் இல்லை. ஐயோ டயர்டாகிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறதும் கிடையாது. சொல்லுங்கள், நீங்கள் தேடின ஆண்டவருக்கு, நீங்கள் காத்திருக்கிற ஆண்டவர் இளைப்படைவதும் இல்லை. ஆமென். அப்படின்னா என்னன்னா, அவர் எப்போவுமே உற்சாகமாக இருப்பார். ஆனால் அவரை தேர நம்ம மட்டும் சோர்ந்து போயிடும். அப்படி தானே? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம சோர்ந்து இருக்கிறதோ இளைத்து போயிருக்கிறதோ அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் பிள்ளைங்க சோர்ந்து போயிருக்கிறத பார்த்தா அவரால் சும்மா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவருக்கு சோர்வுனா என்னன்னே தெரியாது, இளைப்புனா என்னன்னே தெரியாது. அதனால் அவர் என்ன செய்கிறாராம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு என்ன செய்கிறாராம் சொல்லுங்க? பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலை படைந்து சோர்ந்து போவார்கள். கவனிங்க, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இளைஞர் கூட என்ன செய்வாங்களாம், வாலிபர் கூட இடறிடுவாங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. கையை இப்படி வச்சு சொல்லுங்க, புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். அவர் நடந்தாலும் அவங்க எப்படி பண்ண மாட்டாங்களாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார், நமக்குள்ளேயே இருக்கிறார். ஆமென். ஒரு நாளும் அவர் சோர்ந்து போகிறது இல்லை.
ஆனால் நமக்கு ஏன் இந்த சோறு வருது? நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இது ஒரு கரைபட்ட உலகம், கவலை நிறைஞ்ச உலகம். ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம், உண்மையே இல்லை, நியாயம் இல்லை, அன்பு தணிஞ்சு போன உலகம், ஏமாற்றுகிற உலகம். இந்த உலகத்தில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னும் போக 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 அது மோசமாயிட்டு தான் போகுது. அது ஒன்றும் மாறுற மாதிரி தெரியல. அதோடைய நிலைமை இன்னும் அதிகமாக மோசமாகிட்டே போகுது. ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சில இடத்துல நம்ம ஏமாந்து போயிடுறோம். சிலர் மனிதர்கள் நம்ம ஏமாற்றுகிறார்கள். சில இடத்துல நம்ம எடுத்த முயற்சியெல்லாம் தோற்று போகிறோம். சில இடத்துல அவமானம் உண்டாது. நம்ம எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளவோ உபவாசம் பண்ணுறோம், ஆனாலும் பதில் இல்லை. இதெல்லாம் நமக்கு என்ன கொண்டு வருது? சோர்வை கொண்டு வந்துடுது. ஆனால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இப்படிப்பட்டவங்க அவங்க கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் இல்லாமல், கர்த்தருடைய அவர் மேலே இருக்க விசுவாசம் இல்லாமல் எதுக்காக காத்திருந்தாலும் அது வேஸ்ட். ஆமென். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் கர்த்தர் மேலே வச்ச விசுவாசத்தினால நம்ம காத்திருக்கும்போது அதுக்கு நமக்கு வெட்கம், நமக்கு பல நல்ல புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரியமானவர்களே, புது பலனை தந்து உயர எழும்ப செய்கிறார். இப்போ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறது அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் எப்போவுமே ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். சில நேரங்களில் சில காரியம்லாம் தாமதமாகும், நடக்காத மாதிரி தெரியும். ஆனால் நாம் சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. நாம் நம்ம அழைத்த கர்த்தரை தான் பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னு வைங்க, நீங்கள் உலகத்தில் என்ன உங்களுக்கு விரோதமாக நடந்தாலும் பயப்படக்கூடாது. கர்த்தருக்குள்ளே நாம் நம்பிக்கையாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனால் பதிலே வராது. ஏன் கர்த்தாவே அப்படின்னு கேட்போம், பதில் இருக்காது. வசனத்தின் மூலமாவது பேசுவாரா, செய்தியின் மூலமாவது பேசுவாரா, தீர்க்க தரிசனத்தின் மூலமாவது பேசுவாரா, சொப்பனத்தின் மூலமாவது பேசுவாரா அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருப்போம். ஆனாலும் ஒரு பதிலும் வராது. அப்போ நாம் என்ன செய்யணும்? சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். அப்படி ஏதாவது நமக்கு ஒரு பதில் வரல அப்படின்னா அதுவே ஒரு பதில் தான். உங்களுக்கு பதிலே வரலன்னா அதுவே ஒரு பதில் தான். என்ன அப்படின்னா, வெயிட், பொறு. ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றும் பேசலை அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பொறு. ஆமென். ஏசப்பாவுடைய அம்மா கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அவங்க அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி ஆகிப்போச்சு. கல்யாண வீட்டில் அந்த இஸ்ரேல் தேசத்துலலாம் சாப்பாடு இல்லைன்னா கூட முறுமுறுக்க மாட்டாங்க. திராட்சை ரசம் இல்லைன்னா ரொம்ப முறுமுறுப்பாங்க. ஒரு கல்யாணத்தில், நம்ம ஊர் கல்யாணத்தில் சாப்பாடு இல்லைன்னா எவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக, பசியோடு போயிட்டாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு குறை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி திராட்சை ரசம் தான் அங்கே ரொம்ப முக்கியம். அது குறைஞ்சி போச்சு. இப்போ ஏசப்பாவுடைய அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு. அவங்க உடனே இவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி காலி ஆயிடுச்சான். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? வாசிங்க. யோவான் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார்.
வேலை இன்னும் வரவில்லை என்றார். எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இப்போ ஒரு 12 மணிக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறாருன்னு வைங்க, 11:59 வரைக்கும் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. ஆண்டவர் செயலில் மகத்துவமானவர். ஆமென். அந்த அம்மா சொல்லி கொஞ்சம் சொற்ப நேரம்தான் ஆயிருக்கும், ஆண்டவர் அந்த அற்புதத்தை அங்கே செஞ்சார். அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல வர காரியம் என்ன அப்படின்னா, பொறுத்துரு, நான் செய்கிற காரியத்தை நீ பார்ப்பேன். அது சாதாரணமானது இல்லை, மாம்சமான யாவரும் பார்ப்பாங்க. ஏசாயா 40 வாசிக்கும் போது, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும். ஏகமாய் வாசிங்க. ஏசாயா 40:5 கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கவனிங்க, அது ஏகமாய் காணும். உனக்கு ஆண்டவர் செய்ய போற அற்புதம் எப்படி இருக்கும்னா, அது ஒளிவு மறைவில் இருக்காது. மாம்சமான யாவரும் பார்க்கும்படி, எல்லாருக்கும் முன்பாக அவர் நாமம் மகிமைப்படும்படியாய் அது உன் வாழ்விலே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இங்கே இருக்கிறவங்களில் நான் என்னுடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக காத்திருக்கீங்க. இது வேணும், இது நடக்கணும். சிலர் அதுக்காக சோர்ந்தும் போயிடுறீங்க. நடக்கலைன்னு சொன்னோன்னே சோர்ந்து போயிடுறீங்க. சிலர் டயர்டாகவும் ஆயிடுறீங்க, இலைப்படைந்துடுறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, நிச்சயமாக அது நடக்கும், ஆனால் அதுக்கு காத்துரு. ஆமென். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். நீதிமொழிகள் 8:34 என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். திருப்பி படிப்பா. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் வாசப்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒன்று நல்லா கற்றுக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது நம்ம நல்லா ஜெபிக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்றாரு, அதுக்காக நம்ம காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, பாக்கியவான். ஆமென். சத்தமா ஹல்லேலூயா. அவங்க என்னென்னலாம் கிடைக்கும் பாருங்க. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். பாருங்க, அவரை கண்டடைகிறவன் கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். தயவு, ஜீவன் கிடைக்குது. அடுத்து என்ன கிடைக்குது? தயவுன்னா என்ன? நன்மை. ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மை. ஒரு மனுஷன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆசையே தயை. ஆமென். அப்போ அவன் எதை கண்டடைகிறான்? கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டுவார். பாருங்க, யோபுனுடைய வாழ்க்கையில் எல்லாம் வாஷ் அவுட் ஆகி போச்சு, எல்லாம் போச்சு. பொண்டாட்டி கூட நீ தூசிச்சு சாகுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த பிறகு அவன் மேலே தயவு வச்சார். என்ன நடந்தது? உலகத்திலேயே நடக்காதெல்லாம் நடந்துச்சு. சொந்தக்காரங்க வந்து உதவி செஞ்சாங்க. உலகத்திலேயே நடக்காது. யார் வேணா உதவி செஞ்சிருவாங்க, யார் சொந்தக்காரங்க மட்டும்.
அவனோட சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்து அவனுக்கு தயவு செஞ்சாங்க. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களை நல்லா கவனிங்க, தயவு செஞ்சாங்க. அப்போ யோபனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் ஆண்டவர் 2 மடங்கு அவனை ஆசீர்வதிச்சு. அப்போ தயவுன்னா என்ன? உங்களுக்கு ஒரு ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணார்னா என்னென்ன காரியம்லாம் நடக்கலையோ அந்தந்த காரியம்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது தானாக நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு தன்மை. உண்மையாக சொல்கிறேன், ஆரம்ப நாட்களில் ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கும்போது ஆசீர்வாதமே இல்லை. வர ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு அற்புதம் நடக்காது. என்னுடைய பொருளாதாரம் கையில் எப்போவுமே காசு இல்லாத ஒரு நிலைமை தான் எனக்கு இருக்கும். நான் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, ஜெபிக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஆண்டவர் சமூகத்திலேயே நான் உட்காந்து காத்திருந்தேன். அப்படி காத்திருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட ஒன்று சொன்னார், நீ ஊழியம் செய்கிற, நல்லா செய்கிற, ஆனால் உன் ஊழிய தேவைக்கு என்ன நம்பாமல் கையை நீட்டி கடன் வாங்குறியே, இது நல்லதா அப்படின்னு என்னை கேட்டார். இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் வந்துச்சுன்னா கடன் வாங்கிடுவேன். கடன் வாங்கி தடால் போடால்னு செலவு பண்ணி அதை கொடுக்கறதுக்கு பயங்கர கஷ்டப்படுவேன். அது வரைக்கும் எனக்கு தெரியாது கடன் வாங்கிறது ஆண்டவரை நம்பாமல் வாங்கிறதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ அவர் சொன்னார், ஒன்று அழைச்சது நான் தானே, இந்த ஊழியத்தை கொடுத்தது நான் தானே, அப்போ நீ யாரை நம்பி காத்திருக்கணும்? அன்னைக்கு நான் ஒரு பொருத்தனை பண்ணேன், ஆண்டவரை ஊழியத்துக்கு நீங்கள் காசு தந்தால் ஊழியம் செய்வேன், இல்லைன்னா அப்படியே இருப்பேன். நான் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன், கடன் வாங்கவும் மாட்டேன்னு பொருத்தனை பண்ணேன். இன்னை வரைக்கும் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. அற்புதமாக ஆண்டவர் நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கணும். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்காம அவசரப்பட்டு நம்ம ஏதாவது செஞ்சோன்னு வைங்களேன், அதுவே பின்ன நாளில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது இந்த அவசரப்பட்ட காரியம் நமக்கு எதிராக போராடும். இந்த சாரா அம்மாவை பார்த்தீங்கன்னா, இந்த அம்மாவுக்கு 2 பேருக்கும் ஆண்டவர் என்ன சொன்னார், உங்களுக்கு நான் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பேன்னு சொன்னார். இந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, இந்த அம்மா 10 வருஷம் ஆச்சு, ஆண்டவர் ஒன்றும் செய்யலை, நீங்கள் அடிமை பெண்ணோடு சேர்ந்து ஒரு பிள்ளைய கர்த்தர் என் கர்ப்பத்தை தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு ஆண்டவருக்கு காத்துக்காம இந்த அம்மா ஒரு முடிவு எடுத்துச்சு. என்ன நடந்தது? இஸ்மவேல் பிறந்துட்டான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 19:20 வாசிக்கும் போது அவர் சொன்ன மாதிரியே ஈசாக்கை கொடுத்தார். என்ன நடந்தது? இஸ்மவேலும் ஆகாரும் சாராளுக்கு மனநோவாக இருந்தார்கள். அந்த மாதிரி தான் நம்ம எந்த விஷயமும் ஆண்டவர் தான் செய்யணும்னு காத்திருக்கணும். இங்கே நடக்குமா, அங்கே நடக்குமா, இவங்கள பார்த்தா காரியம் நடக்குமா, இந்த மனுஷன் பார்த்தா காரியம், அப்படிலாம் நடந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது. தற்காலிகமாக ஒரு காரியம் நடந்த மாதிரி இருக்கும், அதில் ஒரு முழு நிறைவு இருக்காது. நமக்குள்ளே என்ன வெறி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும், வேற யார் எனக்கு கொடுக்கக்கூடாது, உங்ககிட்ட தான் வரணும். ஆமென். மனுஷங்களில் யாரும் இல்லை, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து
எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். இந்த பழக்கம் நமக்கு இருக்கணும். இங்கே யாராவது அடிக்கடி கடன் வாங்குறீங்களே, எனக்கு தெரியல ஏன் இந்த சாட்சியை நான் சொன்னேன். மாறுங்க. அந்த பழக்கத்தை தயவு செய்து விடுங்க. நான் உங்களை குற்றப்படுத்தி பேசலை. அதனால் ஆசீர்வாதம் கிடையாது. கடன் வாங்கிறதுனால, கடன் வாங்குகிறது என்கிற ஒரு செயல் அவரை நம்பாமல், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு வாங்குற கதை. அப்போ நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறோம்? மறுதலிக்கிறோம். தப்பு. ஆமென். அல்லேலூயா. நான் அந்த பொருத்தனை பண்ண பிறகு உடனேலாம் அற்புதம் நடக்கலை. எனக்கு கஷ்டம் வந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப உறுதியாக நின்றுட்டேன். ஆண்டவரே, நீ கொடுத்தா ஊழியம் செய்வேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன். வேறு மனுஷங்கிட்ட கேட்க மாட்டேன். அதுக்காக ரொம்ப பாடெல்லாம் நான் அனுபவித்தேன். சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டேன். ஆனாலும் நான் உறுதியாக நின்னேன். நீங்கள் கொடுத்தாதான். என் தேவையை யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். நம்ம உறுதியாக விசுவாசத்தை நின்னோன்னு சொன்னால் ஆண்டவரை போல நம்மை ஆசீர்வதிக்க யாராலையும் முடியாது. ரெண்டாவது, அவரோட ஆசீர்வாதத்தில் தான் வேதனை இல்லை. இந்த உலகம் தர, மனுஷன் தர எல்லா ஆசீர்வாதத்துலையும் வேதனை, பயம், நஷ்டம் இருக்குது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் என்ன இல்லை? வேதனையே கிடையாது. ஆமென். இப்போ நாம் தினமும் ஜெபம் பண்ண, உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கதவை பூட்டிட்டு ஜெபத்தில் உட்காருங்க. இல்லை எல்லாம் தூங்கும் போது நீங்கள் எழுந்து ஜெபம் பண்ணு. ஏன் கர்த்தாவே, எப்போ தான் இந்த பிரச்சனை மாறும்? நான் உண்மை தானே நம்பி இருக்கேன், உமக்காக தானே காத்திருக்கேன். இந்த மனுஷங்களை நான் நம்பலையே, உங்களை தானே அழைச்ச, உங்களை தானே நம்புகிறேன். கர்த்தாவே, எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேளுங்களேன். ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆமென். அவர் பேசுகிற தேவன், உயிரோடு இருக்கிறார். அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். உங்கள் கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கார். ஆமென். நீங்கள் அழுகும்போது அவர் சிரிப்பார் நினைக்கிறீங்களா? அவர் அழுவார். அவருக்கு உணர்வு இருக்குது. உங்கள் கஷ்டம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் மனசு உடஞ்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. வீட்டில் உங்கள் குடும்பத்தார் உங்களை பற்றி பேசின வார்த்தைங்க உங்கள் மனசை உடைச்சி, ஏன்டா உயிரோடு இருக்கும், செத்து போனால் நல்லா இருக்குமே, சிலர் எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு மனசு உடைஞ்சி இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் காரணம்னு ஒன்று காரணம் காட்டி அப்படியே எல்லாரும் ஒன்று குத்தின அந்த வார்த்தை ஈட்டி போல் அவன் இதயத்தை குத்தி ஒரு மனமுடைந்த நிலைமையில் நீ வந்திருக்க. நீ வந்ததுலேருந்தே நீ அழுதுகிட்டே தான் இருக்க. ஆண்டவர் உன் கண்ணீரை பார்த்துக்கிட்டே இருக்கார். நீ வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். நீ ஜெபிக்கலைன்னா உன் குடும்பம் என்னைக்கு அழிஞ்சு போயிடும். உன் ஜெபத்தில் தான் உன் குடும்பம் நிற்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜெபத்தில் தான் உன் குடும்பம் நிற்குது. அதனால தான் அவங்க எல்லாம் உன்னை அந்த பிசாசு பேச வச்சு உன்னை காயப்படுத்துது. நீ வருத்தப்படாத, விசுவாசத்தை திடமாக நில்லு. நீ சாதிக்க போகிற. கர்த்தர் ஒரு அற்புதத்தை உனக்கு செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து அவர்கள் சிறகுகளை எடுத்து உயர 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 அவர்கள் எழும்புவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. விடியலை காணும் வரை பாடு. உமக்காய் காத்திருப்பே, விடியலை காணும் வரை.
அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்கு காத்திருப்பேன், தாமதித்தாலும் அதற்கு காத்திருப்பேன். கையை வைத்து காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை போகாது. வலது கையை வைத்து சொல்லுங்க, காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். சொல்லுவோமா? காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார், குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். சொல்லுங்க எல்லாரும். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். ஆமென். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை போகாது. அனைத்தையும் இழந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார், சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை,
14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு, அவரே உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடம் மனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. 10வது வசனம் வாசிங்க. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா. யார் கைவிட்டாலும், உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்றவங்க செய்ய மாட்டேன்னு சொன்னாலும், ஆண்டவரை நம்பி அவருக்கு காத்திரு. ஆமென். எப்படி காத்திருக்கணும்? எல்லாரும் கைவிட்டா கூட நம்ம என்ன எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இருக்கணும் தெரியுமா? 13வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று. ஹல்லேலூயா. விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கவனிச்சிங்களா? எல்லா மனுஷரும் நம்மளை கைவிட்டா கூட நான் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருக்கணும்னா, இதே தேசத்துல இதே இடத்துல நான் எங்க வெட்கப்பட்டேனோ, எங்க தலை குனிஞ்சனோ, எங்க அவமானம் அடைஞ்சனோ, அதே இடத்துல கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன். கையை உயர்த்துங்க. கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன். கர்த்தருடைய நன்மையை அப்படின்ற விசுவாசத்தை விடவே கூடாது. ஆமென். விசுவாசத்தை விடக்கூடாது. ஆமென். உண்மையா சொல்றேன், எல்லாரும் உங்களை கைவிட்டா கூட கவலையே படாது. ஏன்னா இதெல்லாம் நாங்கள்லாம் ருசிச்சோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள்லாம் வந்தோம். எங்களுக்கு எந்த திசையிலையும் உதவியும் இல்லை, யாரும் இல்லை, சப்போர்ட்டும் இல்லை. அப்படி இருந்த சூழ்நிலை நாங்கள் வந்தவங்க. ஆனால் அப்போ கூட ஆண்டவர் விலகவே இல்லை, ஆண்டவர் கைவிடவே இல்லை. இது நான் சொல்லணும்னா இந்த நாள் முழுசும் சொல்லிகிட்டே போகணும். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யாரோடைய சப்போர்ட்டும் கிடையாது, ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். ஆமென். உண்மையாக சொல்கிறேன், இந்த ஊரே, இந்த உங்கள் குடும்பமே, இந்த உலகமே உங்கள் பக்கம் இருந்தால் கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்ம பக்கம் இருந்தால் தான் நமக்கு பிரயோஜனம். அப்போ எப்படி நான் விசுவாசிக்கணும்? எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, எந்த உதவி எனக்கு இல்லை, எந்த பக்கமும் நம்பிக்கை இல்லை, எந்த மனுஷனத்திலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, யாரும் எனக்கு உதவி செய்வார் இல்லைன்னு சொல்லும் போது நான் என்ன செய்யணும்? கர்த்தர் அந்த நன்மையை என்ன காண செய்வார். ஆமென். கைவிட்டாலும் கவலைப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்க? இல்லாததை இருக்கிறத போல அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். நமக்காகவே உருவாக்குவாருங்க, உனக்காகவே உருவாக்குவார். அங்க வழி இல்லைன்னா அந்த வழியை கூட உருவாக்குவார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாத ஒன்று உலகத்துல எங்கேயுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கை தட்டி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் நிச்சயமா அந்த நன்மையை காண்பேன், அற்புதத்தை காண்பேன், அதிசயத்தை காண்பேன், எனக்கு ஒரு நன்மையை நான் நிச்சயமா காண்பேன். பிசாசு சொல்லுவான், அவ்வளவுதான், நீ உன் குடும்பம் அவ்வளவுதான், நீ அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, செத்துப்போ. சிலர் காதுல அடிக்கடி செத்துப்போ செத்துப்போன்னு கேட்குது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது நீங்க, அது அசுத்த ஆவி. அந்த மாதிரி கேட்கும் போது அப்பல போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் நான் இந்த ஜீவனுள்ள தேசத்தில் வாழ்ந்து கர்த்தருடைய நன்மையை காண்பேன் சொல்லணும். அப்படி பிசாசு அப்படிதான் சொல்லுவான், பயமுறுத்துவான். உன் குடும்பம் அவ்வளோதான், நீ அவ்வளோதான்,
இனிமே உன் குடும்பம் துளுத்து வராது, உன் குடும்பத்தில் ஒரு சுக வாழ்வு வராது, உன் குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்காது. பிசாசு சொல்லுவான். பிசாசோடைய வார்த்தையை கேட்காதீங்க. அது அந்த வார்த்தையை அது கேட்க கேட்க ஒரு பயம் வரும், ஒரு கலக்கம் வரும், ஒரு சோர்வு வரும். அப்போ நம்ம அந்த ஆண்டவரோட வார்த்தை நமக்குள்ள போய் வேலை செய்ய. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு இடத்துல மட்டும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன எங்க தெரியுமா? அவிசுவாசமான இருதயத்தில் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு தான் பிசாசு உனக்குள்ள வந்து இந்த எதிர்மறை எண்ணங்களை வைக்கிறார். இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும். நீங்க எங்கேயுமே பார்க்காதீங்க, உங்களையே பாருங்க. கடந்த காலத்தை பாருங்க. நீ எப்படி இந்த பாதையில வந்த, நீ எப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட, எத்தனை தரம் உன் உயிருக்கு சோதனை, ஆபத்து, வியாதி, நோய், வறுமை, போராட்டம். ஆனா அதெல்லாம் எப்படி உன்னை கடந்து எப்படி நீ வந்த? நீ ஒரு ஆள் அப்படி வந்த இல்லைன்னா என்னைக்கோ நம்ம அழிஞ்சு போயிருப்போம். இல்லையே, அவர் கைப்பிடிச்சு இதுவரை கொண்டு வந்தார். இந்த இடத்துல நின்று உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஏன் ஆண்டவருக்கு, உங்க ஆண்டவருக்கு, நம்ம ஆண்டவருக்கு கைவிட தெரியாது, ஏமாத்த தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. ஆமென். உன் கரத்தை பிடித்தவர் கடைசி பரியந்தமும் மறுக்கரை சேர்க்கும் வரை உன் கையை அவர் விட்டு விலகுவதில்லை, உன்னை அவர் கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஆம் பிரியமானவர்களே, நான் என் ஆண்டவருடைய என்னுடைய லைஃப்ல பார்த்தது, அவருக்கு கைவிட தெரியாது. அவருக்கு தெரியவே தெரியாது, ஏமாத்த தெரியாது. மனுஷன் கைவிடுவான், மனுஷன் ஏமாத்துவான், மனுஷன் பொய் சொல்லுவான். இது எதுவுமே அவருக்கு தெரியாது. அவரால் முடியாது. அவரை நம்பினவங்களை கைவிட அவரால் முடியாது. ஆமென். மோசேட்ட சொல்ற, இந்த ஜனத்தை அழிச்சிடுறேன். அவன் சொல்றாரு, மோசே சொல்ற, ஆண்டவரே உங்களுக்கு திராணி இல்லைன்னு எதிரி சொல்லுவாங்களே, பாதியிலேயே விட்டுட்டாருன்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையை சொன்னோடனே உடனே இந்த ஜனங்களை திருப்பி ஆண்டவர் நடத்த ஆரம்பிச்சுட்டார். அவர் கைவிடவே தெரியாது. ஆமென். அவரை நம்பிட்டோன்னா, அவரை விசுவாசிச்சிட்டோன்னா அவருக்கு நம்மளை விட்டு பிரியவே முடியாது. அதனால தான் அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள முடியலன்னா ஊழிய காட்ட சொல்லி ஜெபம் பண்ணு. அப்பப்போ உங்களுக்குள்ள இது நடக்காது, இது நடக்கும், இந்த பயம் இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், சொப்பனத்தில் வந்து பயமுறுத்துறது, இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு பயம், ஏதோ நடக்க போகுது, ஏதோ நடக்க போகுது. இங்கே சிலருக்கு அடிக்கடி ஏதோ நடக்க போகுது. கர்த்தரோட வார்த்தை என்ன தெரியுமா? அதை நீ ஏற்றுக்கூடாது. ஏதோ நடக்க போகுது அப்படின்னா நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அதானே நடக்கும். அப்போ பயத்தில் விசுவாசிச்சாலும் அதுவும் நடக்கும், அதானே நடக்கும். அப்போ ஏதோ நடக்க போகுதுன்னா இயேசுவின் நாமத்தை ஒன்றும் நடக்காது, அப்படிதான் சொல்லணும். ஆமென். அப்படி பயப்படக்கூடாது. யோபு சொன்னா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்ப நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 49வது அதிகாரம் 23வது வசனம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு இந்த சபையில் வந்திருக்கிற உங்களுக்கு, குறிப்பாக கணவன்மாருக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு, குறிப்பாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தரார். அவர் செய்ய போறத வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். ஏன்னா
சிலர் கணவனுக்காக கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் கணவருடைய மனம் மாற்றத்துக்காக சில பழக்கத்திலிருந்து வெளியே வரும்படி, சில தவறான தொடர்பிலிருந்து வெளியே வரும்படி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைங்களுக்காகவும் அழுது கொண்டிருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க வெளியே போனாலே என்ன நடக்குமோன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறாரு. வாசி 24 22 வாசி, 24 வாசி. 22. இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். 24. பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? கவனிங்க, நல்லா கவனிங்க. பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பங்கிடக்கூடுமோ? உங்களை தான் கேட்குறேன். இது ஒரு கேள்வி. என்ன கேட்குறாரு ஆண்டவரே? பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடும். ஒரு பெரிய ஆளுங்க துப்பாக்கியெல்லாம் கையில் வச்சுட்டு வரான். ஒரு வீட்டில் போய் கொள்ளை அடிச்சிட்டான். அவன் அப்படியே வெளியில் போகிறான். யாராவது போய் அவன் கொள்ளை அடிச்சதை அவன் கிட்ட இருந்து பறிப்பாங்களா? ஏன்? சுட்டுடுவான். இல்லைன்னா அவன் கையில் இருக்க ஆயுதத்தை வச்சு ஏதாவது அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? தப்பு பண்ணிட்டான், அவன் சிறையில் இருக்கான், காப்பாற்ற முடியுமா? உங்களை தான் கேட்கல. இப்படிதான் இந்த கேள்வி கேட்குது. ஆனா அதுக்கு பதிலே ஆண்டவர் அங்கேயே சொல்றாரு 25. என்றாலும், சத்தமா சொல்லுங்க, என்றாலும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலை ஆக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். நல்ல கைத்தட்டி விசுவாசிக்கிறவங்க இந்த வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொண்டு நல்ல கைத்தட்டி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் பராக்கிரமனாகிய பிசாசினால் உங்க பிள்ளைங்களை அந்த பிசாசு கட்டி வச்சிருக்கானா, பறிச்சிட்டானா உங்ககிட்ட இருந்து? ஆண்டவர்கிட்ட இருந்தவன் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இல்லையா? அவன் பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறானா? ஆண்டவர் சொல்றாரு, அவன் கையில் இருக்கிறவனை நான் விடுதலையாக்கி கொண்டு வருவேன். அவன் கையில் இருக்கிறவனை நான் விடுதலையாக்கி கொண்டு வருவேன். உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். ஓ ஷகபாலா பாலா. Thank you Holy Ghost. Hallelujah. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். நீங்க கவலையே படாதீங்க. 26வது வசனம், உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவரும் ஆகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நன்மை ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இருங்க. ஆண்டவர் மீறி எதுவுமே நடக்காது. உங்க வாழ்க்கையை மாற்ற ஆண்டவரால் முடியும். உனக்கு அற்புதம் செய்ய ஆண்டவரால் முடியும். உன் வாழ்விலே நீ எதிர்பார்த்த நன்மைகளை உனக்கு தர ஆண்டவரால் முடியும். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக நீங்க காத்திருக்கீங்க? குறிப்பாக ரொம்ப வருஷமா எதுக்காக காத்திருக்கீங்க?
நெடுங்காலமா காத்திருந்து காத்திருந்து எதுக்காக நீங்க சோர்ந்து போயிட்டீங்க, இலைப்படைஞ்சிட்டீங்க? அந்த காரியத்தை இப்போ கண் முன்னாடி கொண்டு வாங்க. உங்க குடும்பத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கண்களை மூடி ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது. காபாலா காஷா கராத்தலா கராபா ரீபி காலாபாத்து. வாயை திறந்து ஜெபிங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. எல்லாரும் விண்ணப்பம் பண்ணுங்க. ஒருத்தர் உதட சும்மா இருக்கக்கூடாது, அசையட்டும். முடிஞ்ச சத்தமிட்டு கூப்பிடுங்க, ஒப்பு கொடுங்க. அரா பாலா ராலா பாரா காபா ரி வி ரி ரி மீ ஷி ரி பி ரி கோரோ லா ரா கா பா ரா கா லா கிராத்தா சா கிராத்தா பா ரா கா லா ரெப்லி ஷராத்ரோ தோப் லோக்ரோ. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட், தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். லபாரா பாஷா பாரா பா காலா பாரா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் காத்திருந்த காரியத்துக்காக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோம். எதற்கு காத்திருந்தார்கள் ஆண்டவரே? அது கோர்ட்டு கேஸா இருந்தா கூட இயேசுவின் நாமத்துல ஜெயம் உண்டாவதாக. ஓ ரபா பா பா பா. கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் செய்வீராக. ஓ ராபா ராபா. நீதி கிடைப்பதாக, வெற்றி கிடைப்பதாக. ரபா தரபா. குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, திருமண தடைகள் உடைவதாக. ரபா ரபா. ஏற்ற ஒரு வேளை வருமானம் உண்டாவதாக. ஓ ரபா ஷகா ரபா த ரபா கரபா. வல்லமை இறங்கட்டும். ஓ ரபா த ரபா க ரபா கரபா ரா. ஓ ரபா த ரபா ரபா. இயேசுவின் நாமத்தில் அற்புதம், இயேசுவின் நாமத்தில் அதிசயம், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் பலன். வியாதியை கடிந்து கொள்ளுகிறேன், நோயை கடிந்து கொள்ளுகிறேன், மந்திரங்களை கடிந்து கொள்ளுகிறேன், சூனியங்களை கடிந்து கொள்ளுகிறேன். Thank you Holy Ghost. கடன் என்கிற சிறையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். எப்படி போனாலும் அவங்க அதில் சிக்கி கொள்ளுகிறாங்க. அதை அடைக்கணும்னு முயற்சி பண்ணும் போதெல்லாம் பெரிய கடனில் விழுறாங்க. ஆண்டவரே, அவர்களை கண்ணோக்கி பாரும். அவங்க வாழ்விலே கடன் என்பது இல்லாமல் போகட்டும். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன வாக்கு தத்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறுவதாக. ரபி bara sukoro kolo neke meshakala turoko. Thank you Holy Ghost. உடைய அற்புதங்களுக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. கால்களில் இருக்கிற வீக்கங்கள், கால்களில் இருக்க வீக்கங்கள் மறைவதாக. முழங்காலில் இருக்க பிரச்சனைகள் மறைவதாக. இந்த ஷோல்டரில் இருக்க வலி மறைவதாக. கைகளை தூக்க முடியாமல் இருக்கிற இடத்துல இருக்க ஆண்டவர், இந்த எலும்புகளில் மூட்டுகளில் இருக்கிற வலிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைவதாக. அற்புதம் நடப்பதாக. இடுப்பு வலி நீங்கி போவதாக. ஒத்த தலைவலி இப்பவே நின்று போகட்டும். எல்லா மயக்கம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். மரண பயத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இப்பவே விடுதலை அடைவார்களாக. மரண கட்டு உடையட்டும், மரண கட்டு உடையட்டும், மரண கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மரண கட்டுகள் உடையட்டும், மரண கட்டுகள் உடையட்டும். அக்கினி இறங்கட்டும், 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 அக்கினி இறங்கட்டும். மரண கட்டுகள், மந்திர கட்டுகள், சூனிய கட்டுகள் இப்பொழுதே உடையட்டும். அக்கினி இறங்குவதாக,
அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, பரலோக அக்கினி இறங்குவதாக, சுட்டெரிக்கிற அக்கினி இறங்குவதாக, இறங்குவதாக. இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளிலையும் இந்த அக்கினி இறங்கட்டும், இறங்கட்டும். வீடுல இருக்க கட்டுகள் உடையட்டும், மனுஷன் மேல இருக்க கட்டுகள் உடையட்டும், செய்வினை கட்டுகள் உடையட்டும், வசிய கட்டுகள் உடையட்டும். அக்கினி 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 அக்கினி. எல்லா தற்கொலை ஆவிகள் கட்டப்பட்டு சபிக்கப்பட்டு போ இயேசுவின் நாமத்தில். ஓரபா கரபா 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 கலபா லபா லபா ஊரபா கரபா கரபா லபா கரபா கரபா ஓரபா லா கரபா கலபா கரா லரா கலா லீ கரபா ஷக்கர லபா கரபா. Thank you Holy Ghost, thank you Holy Ghost, thank you Holy Ghost, thank you Holy Ghost. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தில் ரொம்ப வேதனை வலி இருக்கிற இடத்துல எல்லாம் கை வைங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் உங்களை சுகமாக்குறாரு, கர்த்தர் உங்களை சுகமாக்குறாரு. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா வியாதி அதின் கூரை ஒடிக்கிற அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். அலாமா ராமா. Thank you Holy Ghost, thank you Jesus. Laba shakara badalaka lora ba shakala barakalaba. Thank you Holy Ghost. இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறீரே, கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாம் ஆவியில நிரம்பி ஆமென் ஷபா பாபா பாபா. ஆவியானவரே அப்படியே வரவேற்போம். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Holy Ghost. ஓ ரபா பாபா 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 பாபா. Praise the Lord. பெருகட்டுமே 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 அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே அக்கினியின்
மாற்றுமையா, எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா, எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா, அக்கினியின் அளவு பெருகட்டுமே, 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 அக்கினியின் அளவு பெருகட்டுமே, 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 பூமியின் மேல் உம் அக்கினியை பொழிந்திட வந்தவரே, பூமியின் மேல் உம் அக்கினியை பொழிந்திட வந்தவரே, அது இப்போதே எங்கள் சபையினிலே பற்றி எரியட்டுமே, அது இப்போதே எங்கள் சபையினிலே எரியட்டுமே, அது இப்போதே எங்கள் சபையினிலே பற்றி எரியட்டுமே, அது இப்போதே எங்கள் சபையினிலே பற்றி எரியட்டுமே, அக்கினியின் அளவு பெருகட்டுமே, 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 அக்கினியின் அளவு பெருகட்டுமே, 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 பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே, பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே, எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பால் மாறட்டுமே, எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே, அக்கினியின் அளவு பெருகட்டுமே, 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 அக்கினியின் அளவு பெருகட்டுமே, 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 எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா, எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, எழுப்புதலாய் மாற்றுமையா, எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா, எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா, பூமியின் மேல் உம் அக்கினியை பொழிந்திட வந்தவரே, பூமியின் மேல் உம் அக்கினியை பொழிந்திட வந்தவரே, அது இப்போதே எங்கள் சபையினிலே பற்றி எரியட்டுமே, 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 அது இப்போதே எங்கள் சபையினிலே எரியட்டுமே, பூமியின் மேல் உம் அக்கினியை பொழிந்திட வந்தவரே, பூமியின் மேல் உம் அக்கினியை பொழிந்திட வந்தவரே, அது இப்போதே எங்கள் சபையினிலே பற்றி எரியட்டுமே, அது இப்போதே எங்கள் சபையினிலே பற்றி எரியட்டுமே, அக்கினியின் அளவு பெருகட்டுமே, 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 பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே, பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே, எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே, எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே, எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே, எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகள் நெருப்பாய் மாறட்டுமே, எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகள் நெருப்பாய் மாறட்டுமே,
அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, இங்கு பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, இங்கு பெருகட்டுமே. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலை மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலை மாற்றுமையா. எழுப்புதல் பரலோகத்தின் அக்கினி, எழுப்புதலின் அக்கினி சிவராஜபுரமா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலை மாற்றுமையா. Ibara lara badara la bara bashara bala bara bakara bala bara nikara bara tura bakala bashara bakara ba ribi lara dura bashara badura bakara lara bara. இப்ராஹிம் சேக்குதா, ஆபிரகாமின் தேவனம், ஐசேக் ரேக்குதா, ஈசாக்கின் தேவனம், யூக்கு சேக்குதா, யாக்கோபின் தேவனமாயிருக்கிற கர்த்தர் இந்த இடத்தில் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இதோ என்னுடைய எழுப்புதலின் அக்கினியை இதோ உங்கள் மத்தியிலே ஊற்ற ஆவியானவர் வல்லமையோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். கரபா தரபா லரகல பரா நேமேனே ரிபிடபோ துடோ. நான் இங்கே மகிமையா இறங்கி உலாவி கொண்டிருக்கிறேன். என் மகிமை, என் வல்லமை இதோ இந்த இடத்தில் இருக்கிறது, என் சமூகத்தில் இருக்கிறது. காத்தால பாரா கரங்களை உயர்த்தி இதோ அந்த அக்கினிக்காக எல்லாரும் காத்திருங்கள். இதோ அந்த அக்கினியை ஊற்றுகிறேன், எழுப்புதலின் அக்கினியை ஊற்றுகிறேன், எழுப்புதலின் அக்கினியை ஊற்றுகிறேன். இதோ என் அக்கினி வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. இதோ என் அக்கினி. ஓ ரப்பா பா 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 தா 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 பா கா தா. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இது கிடபா துடபா கடபா 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 கடபா. Thank you, Holy Ghost. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Thank you, Jesus. Hallelujah. Rabba kalaba sharab. Nore vila baraba sharabala baraba. Thank you, Holy Ghost. Robala rabala baraba sharabala baraba. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. ஊழியக்காரங்க வந்து உங்கள் மேலே கை வச்சு ஜெபிப்பாங்க. தயவு செய்து ஆண்டவர் யாருக்கு தருவார்னா, தாகமுள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவார், வறண்ட நிலத்தின் மேல் தான் ஆறுகளை ஊற்றுவார்.
இந்த இடத்துக்கு வந்து நீ வெறுமையாக போகவே கூடாது. அப்பா சமூகத்தில் நீ சும்மாகவே போகக்கூடாது. கர்த்தருடைய மகத்துவமான செயலை உங்கள் சரீரத்தில் பார்க்க போகிறீங்க. யாரும் வெளியே போகாமல் நல்லா ஜாக்கிரதையாக கர்த்தருடைய சன்னிதானம் ஜாக்கிரதையாக காணப்படுங்க. கர்த்தர் வந்து தொட்டு விடுதலை ஆக்க போகிறார். பாஸ்டர் கையை வைக்கல, ஆண்டவர் உண்மையில கரத்தை வைக்க போகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாள் முதற்கொண்டு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்க போகுது. ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. ஆமாம், இந்த பாருங்க, நான் எப்பவுமே நம்ம சபையில் நடக்கிறது தான் பைபிள் காலில் மிதிக்கக்கூடாது. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அந்த மேடமே இருக்குது, அந்த சைடில் எடுத்து வச்சுருங்க. சேர்லாம் கூட ஒதுக்கிடுங்க. தயவுசெய்து வெளியே இருந்தால் கூட கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வந்துடுங்க. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நான் வந்து வெளியே இருக்கவங்க முன்னாடி உள்ளே வரட்டும். வெளியே இருக்கவங்களும் வெளியே அந்த பந்தலில் உட்காந்து உள்ளே வரட்டும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைங்க. கர்த்தருடைய மகிமையான செயலை பார்க்க போகிறோம். ஆண்டவர் தொட போகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்க போகுது. தேவன் அசைவாட போகிறார். அபிஷேகம் பெருமடை ஊற்றப்பட போகுது. ஆண்டவர் தான் அவங்க தொட போகிறார். இன்னைக்கு நிச்சயமாக விடுதலையோடு தான் போக போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஊழியர் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்க. அப்படி மகிமையான வல்லமை இறங்குவதாக. அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியால் நிரப்பிடுமே. அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கணுமே, அக்கினி நாவாக அமரணுமே, காற்றாக வீசணுமே, நதியாக பாயணுமே. அக்கினியாய் இறங்கணுமே, அக்கினி நாவாக அமரணுமே. ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் கண்டிடுவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் கண்டிடுவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாம
அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தகப்பன். நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தகப்பன். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவி ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. 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 பூமியின் மேல் உம் அக்கினியை பொழிந்திட வந்தவரே. பூமியின் மேல் உம் அக்கினியை பொழிந்திட வந்தவரே. அது இப்போது எங்கள் சபையினிலே பற்றி எரியட்டுமே. அது இப்போது எங்கள் சபையினிலே பற்றி எரியட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில். பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே. எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே. எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே. சிலுவாயின் மரணத்தால் சாத்தானை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினால். சிலுவாயின் மரணத்தால் சாத்தானை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினால். எங்கள் தேசத்தின் கொள்ளாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் அழியட்டுமே. எங்கள் தேசத்தில் கொள்ளாத
சாம்பலாகிடும் நேரமே. ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை பூதங்களை எரித்து சாம்பலாக்கிடும். ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை பூதங்களை எரித்து சாம்பலாக்கிடும். நுகங்களை முறித்திடும் வல்லமை, கட்டுகளை உடைத்திடும் வல்லமை. நுகங்களை முறித்திடும் வல்லமை, கட்டுகளை அறுத்திடும் வல்லமை. நோய்களை விரட்டும், பேய்களை துரத்தும் தெய்வீக வல்லமை இறங்கட்டுமே. நோய்களை விரட்டும், பேய்களை துரத்தும் தெய்வீக வல்லமை இறங்கட்டுமே. வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரமே. வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரமே. சாத்தானை துரத்திடும் வல்லமை, மின்னலை கொள்வில செய்யும் வல்லமை. சாத்தானை துரத்திடும் வல்லமை, மின்னலை கொள்வில செய்யும் வல்லமை. பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கும் பரலோக வல்லமை இறங்கட்டுமே. பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கும் பரலோக வல்லமை இறங்கட்டுமே. வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரமே. வானமண்டல பொல்லாத சேனைகள் ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை பூதங்களை எரித்து சாம்பலாக்கிடும். ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை பூதங்களை எரித்து சாம்பலாக்கிடும். சிங்கத்தின் மேல் நடந்திடும் வல்லமை, வலு சர்வங்களை மீதித்திடும் வல்லமை. நடந்திடும் வல்லமை, வலு சர்வங்களை மீதித்திடும் வல்லமை. எத்தனான என்னையே உத்தமனாய் மாற்றும் சித்தம் செய்யும் வல்லமை இறங்கட்டுமே. எத்தனான என்னையே உத்தமனாய் மாற்றும் சித்தம் செய்யும் வல்லமை இறங்கட்டுமே. வானமண்டல பொல்லாத சேனைகள் இறங்கிடுவார். ஆவியானவர் இருக்கின்ற இடத்தை அசைக்கிடுவார். வல்லமையால் நிரப்பிடுவார். ஜீவனற்ற அனைத்தையும் உயிர்ப்பிக்கிறார். இங்கு இறங்கிடுவார் எங்கள் ஆவியானவர் இருக்கின்ற இடத்தை அசைக்கிடுவார். வல்லமையால் நிரப்பிடுவார். இயேசு நாமத்தை சொல்லும் போது நீர் வல்லமையாய் இறங்கிடுவீர். இயேசு நாமத்தை சொல்லும் போது அதை மகிமையில் படுத்திடுவீர். இயேசு நாமத்தை சொல்லும் போது நீர் வல்லமையாய் இறங்கிடுவீர். இயேசு நாமத்தை சொல்லும் போது அதை மகிமையில் படுத்திடுவீர். இறங்கிடுவார் ஆவியானவர் இருக்கின்ற இடத்தை அசைக்கிடுவார். வல்லமையால் நிரப்பிடுவார். ஜீவனற்ற அனைத்தையும் உயிர்ப்பிக்கிறார். இங்கு இறங்கிடுவார் ஆவியானவர் இருக்கின்ற இடத்தை அசைக்கிடுவார். வல்லமையால் நிரப்பிடுவார். இயேசு நாமத்தை சொல்லும் போது நீர் நுகங்களை முறித்திடுவீர். இயேசு நாமத்தை சொல்லும் போது எல்லா கட்டுகளை உடைத்திடுவீர். இயேசு நாமத்தை சொல்லும் போது நீர் நுகங்களை முறித்திடுவீர். இயேசு நாமத்தை சொல்லும் போது எங்கள் கட்டுகளை அறுத்திடுவீர். இறங்கிடுவார் எங்கள் ஆவியானவர் இருக்கின்ற இடத்தை அசைத்திடுவார். வல்லமையால் நிரப்பிடுவார். ஜீவனற்ற அனைத்தையும் உயிர்ப்பிக்கிறார். இங்கு இறங்கிடுவார் எங்கள் ஆவியானவர் இருக்கின்ற இடத்தை அசைத்திடுவார். நிரப்பிடுவார். ஜீவனற்ற அனைத்தையும் உயிர்ப்பிக்கிறார். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை.
மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. அவர் நாமம் இயேசு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலை மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலை மாற்றுமையா. பூமியின் மேல் உம் அக்கினியை ஒளிந்திட வந்தவரே. பூமியின் மேல் உம் அக்கினியை ஒளிந்திட வந்தவரே. அது இப்போது எங்கள் மத்தியிலே பற்றி எரியட்டுமே. அது இப்போது எங்கள் மத்தியிலே பற்றி எரியட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. 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 ஹல்லேலூயா. இப்படி முன்னாடி போட்டு யாராவது சாட்சி சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? நம்ம சபையில் வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க, இந்த இடத்துல கர்த்தர் பேசினார், ஆவியானவர் வெளிப்படுத்தி பேசினார். உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் உட்காருங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க. சாட்சி சொல்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி மட்டும் வாங்க. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எல்லாரோடையும் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. சரி, யார் சாட்சி உங்களுக்கு அற்புதத்தை தேவன் செஞ்ச நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்ல போகிறீங்க? கர்த்தருடைய நாம மகிமைக்காக முன்னாடி வாங்க. சாட்சி சொல்றவங்க கொஞ்சம் இருங்க, போயிடாதீங்க, முடிய போகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் இருக்க 10 நாளாக ஜுரம் நிற்கவே இல்லை. மாத்திரை ஊசிலாம் போட்டு கூட நிற்கவே இல்லை. 10 நாள் வெளியூர் போயிட்டு வந்தார், அவரால் முடியவே இல்லை. ஏசப்பா கிட்ட ஜெபிச்சேன், அவர் மேலே தலைமை கை வச்சு ஜெபிச்சேன். ஏசப்பா எந்த ஜுரமும் இருக்கக்கூடாது, மாத்திரை வந்து சரியாயிடும் ஆண்டவரே, உன் தழும்புல கரம் தொட்டு என் கரம் இல்லை உன் கரம் ஆண்டவர் சொல்லி நாங்கள் ஜெபித்தேன். அதே மாதிரி இப்போ நகராட்சி இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, எந்த ஜுரமும் இல்லை. ஆண்டவருக்கு நல்லபடியாக பூர்ண சுகத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் கொடான கொடி இது வரைக்கும் எங்களை தாங்கி வழி நடத்தின தேவனுக்கு கொடான கொடி நன்றி அப்பா.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2-3 நாளாகவே எனக்கு ஒரே கோல்ட் ஆகிட்டு ஒரே சளி பிடிச்சிட்டு இருந்துச்சு. என்னால் முடியல. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சரியான தலைவலி. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இங்கே வெள்ளிக்கிழமை இல்லை, போன வாரத்தில் இங்கே வரும்போது கூட சரியான தலைவலி. இங்கே வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போனது வந்து ரொம்ப ஒரு 5 மாதமாக எனக்கு இந்த இடத்துல ரொம்ப ஒரு பலவீனம். வலினா அப்படி சொல்ல முடியாத வலி. வேலை செய்ய முடியாது, குனிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. ஃபாஸ்ட்டு சொன்னாங்க இந்த நாளில் இந்த போதகர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுலாம் கூட கொஞ்சம் சுமாராக இருந்தேன், ஆனால் காலையிலேருந்து ரொம்ப பலவீனம். அது பாஸ்டர் சொன்னார், கழுகுகளை போல நீங்கள் சேட்டை அடித்து எழும்புவீர்கள், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொன்னார். அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். நிறைய சர்ச்சுக்கு வர இன்னைக்கு ரொம்ப தடை. காலையில் ஏந்து பல்லு வலிக்கு காஃபியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு வாக்கிற வயிறு வலி முடியல என்னால். நான் சொன்னேன், ஏசப்பா உங்கள் சித்தமானா இன்னைக்கு நான் போகணும், நான் சாட்சியாய் நிற்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு எந்த பலவீனமும் வரக்கூடாது, என்னை அதை அசட்டை பண்ணக்கூடாது சொல்லிட்டு நான் ஒரு ஜீசஸ் சாங்கு பாட்டு பாடுவார், பெக்மன்ஸ் ஐயாவுடைய சாங்கு நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ என்னையே அறியாமல் என் கண்ணில் தண்ணி. பாசு சொன்னாங்க, உன்னை வந்து நான் எப்படி கொண்டு வந்தேன், உன் கஷ்டம் கண்ணீர் துன்பம் வேதனை பாடு நிந்த எல்லாவற்றிலிருந்து உன்னை நான் இது வரைக்கும் நான் கொண்டு வந்தேன் சொல்லி போதகரையா பேசுனாங்க. அப்போ நான் என் வாழ்க்கையை நான் நினச்சி பார்த்தேன், நான் அவருக்கு தகுதியே இல்லாத பாத்திரமா இவ்வளோ காலமாக நான் வாழ்ந்தேன். மோசையோட ஜனத்தை 40 வருஷமா வனாந்தரத்தில் 40 நாள் கொண்டு போறது 40 வருஷம் கொண்டு வந்தாரு. வணங்கா கழுத்து உள்ள ஜனங்களா இருந்தாங்க, முணுமுறுத்தாங்க. நானும் கொஞ்ச காலமா அப்படிதான் இருந்தேன், முணுமுறுத்தேன், வணங்கா கழுத்தலோ போல இருந்தேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இப்ப எனக்குள்ள என் இருதயத்துக்குள்ள போகும்போது, ஆண்டவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னை இன்னமும் நடத்துவாரு. என் முடிவு பரியந்தமோ அவர் மட்டும்தான் என்னை நடத்த முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த மனிதர்கள் எல்லாம் மாய, இந்த உலகம் எல்லாம் மாய, என் தேவனுடைய கர்த்தர் மட்டுமே உண்மை ஆன்றதை நான் இந்த 1 மாதமா நான் புரிஞ்சுக்கிறேன். கர்த்தர் என்னையும் துளிர்விட செய்வேன் என்று சொல்லியிருக்காரு. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. வேற யாரா சாட்சி சொல்ல விரும்புறீங்களா? யார் சாட்சி சொல்ல விருப்பம் இருக்கு? ஆண்டவர் செய்த நன்மைகளை மறைக்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சி சொல்றேன். Thank you, Jesus. ஹல்லேலூயா. சாட்சி சொல்லணும்னா ஓடி வரணும். ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். வெக்கப்பட்டு யோசிச்சுட்டு அப்படி நிற்கக்கூடாது. சரியா? அடுத்த வாட்டி பாஸ்டர் கூப்பிடும்போது ஓடி ஆகணும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச எவ்வளோ நன்மைகள் சாட்சி சொல்லும்போது மற்றவங்களோட வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நான் எங்கே போனாலும் என் சாட்சியை சொல்லாமல் நான் மெசேஜ் கொடுக்கவே மாட்டேன். இங்கே நான் என் சாட்சியை சொல்லிட்டேன், அதனால தான் நான் இன்றைக்கி சொல்லலை. எப்போவுமே நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். சரிதானா? எப்பவுமே அதை கற்றுக்கணும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் பாஸ்டர், இவருக்கு பாஸ்டர் ஆர்டினேஷன் ஏற்கனவே கொடுத்தாச்சு. இன்றைக்கி சபைக்கு முன்னாடி மூத்த போதகனாகிய நான் அருமையான பாஸ்டர் சதீஷ் ஜான் கிறிஸ்டோபர் அவர்களுக்கு இன்றைக்கு இந்த அரசாங்க பதிவேட்டு ஒரு கவர்மெண்ட் ரிஜிஸ்டரில் இன்னிலேருந்து ஒரு பாஸ்டர். ஆமென். நம்ம வலது கரத்தை உயர்த்தி அவருக்காக ஜெபம் பண்ணலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கறது, ஆனால் நீங்கள் பரலோகத்தில் எப்பயோ கொடுத்துட்டீங்க. அதுக்காக உமக்கு நன்றி. இந்த சபை இன்னும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த 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 மகனும் மகளும் அருமையான கீதாவும் அருமையான ரேச்சலும் ஐசக்கையும்
ஆண்டவரே, மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இவளை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. அதுபோல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான நாமத்தை இந்த சபையாரை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்க கீதாலா இங்க வாங்க, ஃபேமிலியா அஃபிஷியலாக இந்த சர்டிஃபிகேட் நான் அவர் கையில் கொடுக்குறேன். எல்லோரும் கை தட்டி நம்ம கொடுக்கும்போது உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் அவர் எல்லாத்தையும் கவர்மெண்ட் ரெஜிஸ்டரில் திருமணம் பண்ணி வைக்கிறது வந்து எல்லாத்துக்கும் அவருக்கு இனி லைசன்ஸ் இருக்குது. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு தான். எங்கள் பாஸ்டரை பார்த்து நான் ஊழியத்துக்கே வரக்கூடாது சொன்ன முதல் ஆள் நான் தான். அப்பப்போ சொல்லுவார், நீ பாஸ்டா தான்டா ஆவேன்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், நான் பாஸ்டா மட்டும் ஆக மாட்டேன் பாஸ்டர். எனக்கு உங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது. நீங்கள் படுற பாடுகள், கஷ்டங்கள், ஆனால் எப்படியெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உண்மையிலேயே சொல்லப்போனால் இவரை பார்த்து இன்றைக்கி நான் ஊழியக்காரனானது பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு மகிமை. என்னை ஆவிக்குரிய பிரகாரமாக எனக்கு ஜெபிக்க தெரியாது. என்னை ஜெபிக்க வச்சது, ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது, ஆண்டவர்கிட்ட எப்படி சத்தத்தை கேட்கணும், ஆண்டவர் பாதத்தில் எப்படி உட்காரணும், எப்படி ஆண்டவர் நடத்துறதில் புரிஞ்சிக்கணும், எல்லாமே சொல்லி கொடுத்தது எனக்கு ஆவிக்குரிய அப்பா, பூமிக்குரிய அப்பா. எனக்கு அப்பாவை வந்து கல்யாணம் பண்ணதும் அவர் தான். நானும் பாஸ்டரும் சொல்லப்போனால் ஒரே ரூமில் படுத்து தூங்கி ஒரே தட்டில் சாப்பிட்டு அவ்வளோ ஒரு பிள்ளை தான். நாங்கள் ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஆனால் உண்மையிலே ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கு எது சந்தோஷம்னா தம் பிள்ளைய ஊழியக்காரன் மாற்றி, அதாவது உலகத்துக்கு ஒரு அப்பா கூட தம் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும்னு சொல்லி ஒரு நியூஸில் கேட்டேன். கள்ளத்தனமாக எழுதி அவருடைய சர்டிஃபிகேட்டும் போயிடுச்சு, அவருக்கும் போயிடுச்சு. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் ஊழியக்காரன் மாற்றி நிற்க வச்சு கர்த்தருக்காக வாழ்னு சொல்லி கொடுத்தேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னென்னா ரொம்ப நான் பாஸ்டர் தொல்லை கொடுக்க இப்போலாம் ரொம்ப இப்போ விடுமா. ஏன்னா எனக்கு தெரியும் தொல்லை எவ்வளோ இருக்குன்னு. அதனால் அவ்வளோ பேர் இருக்கும் போது அதனால் ரொம்ப நான் என் பாஸ்டர் எதுவுமே ஃபோன் பண்ணியோ அதை பண்ண எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஆனால் இந்த ப்ரேயர் கூட எப்போ தெரியுமா, ஆண்டவர் நாங்கள் வந்து 1ஆம் தேதி தான் பிளான் பண்ணோம், 1ஆம் தேதி தான். ஆனால் ஆண்டவர் தான் இந்த 50 நாள் பாஸ்டிங் முடித்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வரணும்னு அந்த பெந்தேகோஸ்த அனுபவத்தை அந்த எழுப்புதல கர்த்தர் தான் நியமித்து இந்த கூட்டத்தை வச்சுருக்கிறோம். பாஸ்டிங் முடித்து அந்த பெந்தேகோஸ்த அனுபவத்துலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம சபைக்கு தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ரொம்ப மகிமை, ஆண்டவருக்கு நாம மகிமைப்படட்டும். சீக்கிரமாக நம்ம வலது புறத்தில் ஆண்டவர் சித்தமானால் நம்ம எல்லையை விரிவாக்கணும். அடுத்த வருஷம் வரும்போது இந்த எல்லையை பெருசாக்கி அல்லேலூயா கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்ம பெரிய காரியங்களை செய்வோம். அல்லேலூயா. வந்த ஒவ்வொருளையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாளைக்கு 2வது நாள், கடைசி நாள், காலையில் 10:30 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பிக்கும். நாளைக்கு எல்லாருக்காகவும் நாங்கள் எண்ணெய் பூசி ஜெபிப்போம். நாளைக்கு எல்லாருக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், அபிஷேகம் பண்ணப்பட்ட எண்ணெயை வச்சு உங்களுக்கு ஜெபிப்போம். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இன்னைக்கே உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இந்த நிமிஷமே நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு பலன் கொடுத்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அடுத்த வாட்டி நாளைக்கே நீங்கள் வந்து சாட்சி சொல்லுவீங்க. ஏன்னா நான் ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்குறேன், ஆண்டவர் பயங்கரமாக இறங்கி இந்த இடத்துல அப்படியே அசைவாடினார். கர்த்தருடைய மகிமையின் மேக அந்த இடத்துல மூடினது. கர்த்தர் ஒவ்வொரு மேலேயும் ஆசீர்வாதமாக மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நாளை காலையிலையும் 10:30 மணிக்கு சரியான நேரத்துக்கு வந்துடுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். முடியல உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி தான் இந்த சபைக்கு வந்திருக்கிறோம் சொல்கிறது எழுதுங்க. பாஸ்டர் இன்பா ஜெபம் பண்ணுவார்.
அவங்களுக்கு எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிறேன். எழுந்து நிற்பலாமா? தகப்பனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நீர் அழைத்து கொண்டு வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கர்த்தர் நீர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பீராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் மறைவில் வந்த இவர்களுக்கு கர்த்தர் நிறைவான பலனை தருவீராக. ஆண்டவரே அன்னாள் ஆலயத்துக்குள்ளே வந்து செபித்தாள், அவளுடைய சூழ்நிலையை மாற்றி அற்புதம் செய்தீரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன அற்புதங்கள் நடக்க வேண்டுமோ கர்த்தர் செய்து மகிழ பண்ணுமப்பா. இவர்களுக்கு ரட்சிப்பை தந்து ஆண்டவரே ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாய் அது கர்த்தருடைய சந்ததி என்று எண்ணப்படும் என்ற வார்த்தையின்படி தலைமுறை தலைமுறையாய் உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவும் ரட்சிப்பும் இவர்கள் மூலமாய் பாய்ந்து செல்லும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து இங்கே அமாவாசைக்கு காலையில் கூட்டம் நடக்கும். எப்போவுமே இந்த வாட்டி 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலேயும் அந்த விடுதலை கூட்டம் நடக்கும். நீங்கள் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம கண்களை மூடி ஜெபிச்சு முடிப்போம். உங்களுக்கான ஆகாரம் இருக்குது. நீங்கள் வெளியே வாங்கிட்டு இங்கே ரைனாக அப்படியே ஒரு பக்கம் இந்த பக்கம் அப்படி ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு சாப்பாடும் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இது எங்கள் திட்டம் அல்ல, எங்களுடைய சித்தம் அல்ல, எங்களுடைய விருப்பமும் அல்ல. இது முன்குறிக்கப்பட்டது தேவன், முன்குறிக்கப்பட்டது கர்த்தர். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த இடத்துல கால் வச்சு போன நாள் முதற்கொண்டு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போவதாக. ஆண்டவரே, உம்முடைய திருக்கரம் எப்பொழுதும் தாங்கி வழி நடத்தட்டும், பலப்படுத்தட்டும், ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்தும், உங்கள் நாம மகிமைக்காக நடத்தும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்ம எல்லா தலையில வச்சு நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளோம். வியாதி தீங்கு செய்ய, சாசு தீங்கு செய்ய, மனிதர்கள் தீங்கு செய்ய, மாந்திரீகம் தீங்கு செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை